2025 சனி பெயர்ச்சி கடக ராசிக்கு எப்படி இருக்கும்? அப்பாடா, ரொம்ப ஆங்ஸைட்டியாக பார்த்துட்ருக்கீங்களோ? எப்படி இருந்தாலும் நல்ல விஷயம் சொல்ல போகிறீங்க சார். அஷ்டமி சனி முடியுது. குடத்திலிட்ட விளக்கு மாதிரி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க. கூண்டிலிட்ட பறவை எப்படி வெளியே வருமோ அப்படி வெளியே வர போகிறீங்க. புதிய வாழ்க்கை, புதிய பயணம், புதிய வருமானம், புதிய சரௌண்டிங், புதிய வாழ்க்கை. இது வரைக்கும் கை கெட்டினது வாய் கெட்டல. அது தொழிலாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும். சார், நான் எவ்வளோ அப்ளிகேஷன் எழுதி போட்டேன்னு தெரியுங்களா? எங்கேயுமே எனக்கு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க சார். இத்தனைக்கும் எனக்கு தெரிஞ்சவர், என் கூட வேலை செஞ்சவர். அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக அமையும். அஷ்டமி சனி முடியுது இல்லை? அதுவும் குருவோட வீட்டுக்கு போகிறார், பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார். சார், பாக்கியஸ்தானத்துக்கு போகிறாரா? இதுதானே உங்கள் சந்தேகம்? ஏன்னா முக்கால்வாசி இந்த 4-5 வருஷமாக நீங்களே ஜாதகம் பார்த்து பாதி ஜாதகம் உங்களுக்கே தெரியும் பலன் என்ன அப்படின்னு. அதனால் பயத்தை விடுங்க. எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. கடகராசிக்காரர்களுக்கு இது மாதிரி ஒரு அற்புதமான காலம் வேறு எதுவும் வராது. தொழில் அமையும், வியாபாரம் அமையும், நல்லபடியாக தொழிலும் வியாபாரமும் அடையும். படிக்கிற பிள்ளைங்க வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போய் படிக்கலாம். திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். இதுவரைக்கும் செவ்வாய் தோஷம், நாகதோஷம், ராகுதோஷம்னு சொன்னவங்களுக்கு அந்த திருமணத்தில் இருந்த தடைகள் போகும். மங்களகரமான மாங்கல்யம் உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். கடகராசிக்கு நல்லா தாங்க இருக்குது. அந்த சந்தேகப்படுறீங்க இல்லையா? இந்த அஷ்டமி சனி முடிஞ்சாலும் மழை விட்டது தூவான வீட்டில் அந்த வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணித பஞ்சாங்கமாக அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். திருக்கணித பஞ்சாங்கமாக இருந்தாலும் சரியாக வேலை செய்யும். உங்களுக்கு அஷ்டமி சனி விலகும், அற்புத பலன் தரும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.